போட்டு குழப்பிக்காத. நீயாவே இரு. அம்மா மனச மாத்தி முதல்ல உன்ன அவங்க மருமகளா ஏத்துக்க வைக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். சரி அபி. சரி, ரொம்ப டயர்டா இருப்ப, நீ போய் படுத்து தூங்கு. இவ எப்படிடா உயிரோட வந்தா? அதான் தெரியலக்கா, எனக்கும் கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. டேய், நீ தானடா சொன்ன அந்த ஆக்சிடென்ட்ல அவளை செக் பண்ணிட்டு செத்து தொலைஞ்சிட்டா, நீ தானே சொன்ன. அத வச்சு தானடா டெத் சர்டிபிகேட்டே வாங்கணும். ஆமாக்கா, நான் தான் சொன்னேன். ஆனா நான் செக் பண்ணப்போ பேச்சு மூச்சு இல்லாம செத்துதான் கிடந்தா. அனி ப்ளீஸ் அனி, உங்க கால்ல வேணா விழற, அவரை மன்னிச்சிருங்க அனி. சத்தியமா அவருக்கு எதுவுமே தெரியாது அண்ணி. எனக்கும் இத பத்தி எதுவுமே தெரியாது. அடுத்து என்ன செய்யலாம்ன்றத பார்க்கலாம் அண்ணி. முட்டாள் முட்டாள், நீ சொல்றத நம்பிக்கிட்டு இவ்வளவு நாள் நான் இருந்திருக்கேன்னு நினைக்கிறப்போ என் புத்தியை எதால அடிச்சுக்கிறதுன்னு எனக்கே தெரியல. இன்னும் என்னென்ன விஷயத்துல இப்படி அறவே காட்டுத்தனமோ வேலை செஞ்சுட்டு வந்து நிக்கிறேன்னு தெரியல. இதுவரைக்கும் இப்படி ஒரு தப்பு நடந்ததே இல்ல. அதான் எப்படி நடந்ததுன்னு எனக்கே ஒண்ணும் புரியலக்கா. இப்போ அவ உயிரோட வந்தது ரெண்டாவது பிரச்சனை தான். என் பையன் கிட்ட என்னென்ன சொல்லி வச்சிருக்கானே தெரியலையேடா. பயப்படாதக்கா, அப்படிலாம் அவ சொல்லிருக்கவே மாட்டா. அதுக்கு சான்ஸே இல்ல. சொல்லி இருக்க மாட்டாளா? எதை வச்சுடா அப்படி சொல்ற? அண்ணி, தேவி மட்டும் அவன் கிட்ட அத சொல்லி இருந்தானா அபி உங்ககிட்ட கெஞ்சி பேசிருப்பானா? ஆமாக்கா, இப்ப கூட வரப்போ அபி உன் மேல மரியாதையா தானே இருந்தா, நல்லபடியா தானே பேசினா. அதை வச்சுதான்க்கா சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் அபி கிட்ட அவ இத பத்தி சொல்லலக்கா. ஆனா இதுக்கு மேலேயே சொல்லாம இருக்க மாட்டான்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. அத பத்தி யோசி. அக்கா, தப்பு எங்க நடந்திருக்குன்னு எனக்கு சத்தியமா புரியலக்கா. ஆனா இனிமே அப்படி நடக்க விட மாட்டேன்க்கா. என்ன பண்ணணுமோ அத உடனே பண்றேன். அண்ணி, எனக்கு ஒண்ணு தோணுது. ஆனா அத நான் சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. இத பத்தின விவரம் எல்லாம் நமக்கு வேணும்னா ஒரே ஒரு ஆள் கிட்ட தான் நம்ம கேட்கணும். அந்த தேவி கிட்ட தான் கேட்கணும். ஆனா அண்ணி, இதுக்கப்புறம் தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவ பக்கா பிளானோட தான் இங்க வந்திருக்கா. ஏன் நான் சொல்றேன்னா, அவ உள்ள வரப்பவே கழுத்துல தாலியோட வந்தா பாத்தீங்கல்ல. இது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? எதுக்காக சுபத்ரா? ஏங்க, என்னங்க இப்படி கேக்குறீங்க? அண்ணிய பழி வாங்கதா. ஏய், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? அதெல்லாம் விட்டுருவோமா? நாம எதுக்கு இருக்கோம்? எதா இருந்தாலும் நம்மள தாண்டிதான் அக்கா மேல படணும். ஆனா ஒண்ணே, நீங்க ஒண்ண கவனிச்சீங்களா? தேவி இப்ப வரைக்கும் ஒத்த வார்த்தை கூட பேசவே இல்ல. அபி என்னென்னவோ சொல்லி உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணா. இங்க ஓவரா பேசுனது அந்த சத்யா தான் அண்ணி. ஆனா என்ன சொல்றது அண்ணி, அவளை சொல்லி என்ன குத்தம் இருக்கு? அபியே அப்படிதானே நினைச்சுக்கிட்டு இருக்கான். இல்லனா உங்களை கலந்துக்காம இப்படி தாலி கட்டிட்டு இங்க வந்து நிப்பானா சொல்லுங்க? அவ ஓவரா தான் போயிட்டு இருக்கா. அவளை அடக்கி வைக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி சேது அக்கா, சொல்லுக்கா. நடந்திருக்கிற இந்த கன்றாவி கல்யாணம் நம்மள தவிர வீட்டுக்கு வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. அத பாத்துக்கலாம் அக்கா, நீ ஒண்ணு கவலைப்படாத. அப்புறம் சீக்கிரமாவே அவ இங்க இருந்து வெளியில போகணும். அவ வந்ததும் சரி போனதும் சரி வெளியில தெரியவே கூடாது. சுபத்ரா, சொல்லுங்க அண்ணி. நீ போய் தேவிய கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்துடுற அண்ணி. அபிக்கு தெரிய வேண்டாம். சரிங்க அண்ணி.
நீ போ, நான் பேசிக்கிறேன். ஏய், உன்னை அண்ணி கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஹலோ, என்ன பாக்குற? இல்ல அத்தை எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு. ஓ, மகாராணிக்கு எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு சொன்னாதான் வருவீங்களோ? அங்க வரும்போது தெரிஞ்சுப்ப. வா, வாங்குறல. கூப்பிட்டீங்களா அத்தை? என்னடி, என்ன அத்தன்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? அவ நினைச்சத சாதிச்சு காட்டிட்டால, அதான் அந்த திமிர காட்டதா செய்வா இவ. நடிக்காதடி. நீ ரொம்ப சாந்தமா இருக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டா நீ ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு நாங்க நினைச்சுக்கணுமா? என் பையனை வேணா நீ இப்படி வேஷம் போட்டு ஏமாத்தி இருக்கலாம். என்கிட்ட உன் டிராமாலாம் எடுபடாது. அண்ணி, அது அவளுக்கு தெரியாமலாம் இருக்காது. தெரிஞ்சுக்கிட்டே தான் இந்த டிராமாலாம் இவ போடுறா. இத பாரு, என் பையனை தேடி புடிச்சு உன்னோட இத்து போன காதல ரெனியூ பண்ணி அப்படியே அவன் மண்டைய கழுவி கழுத்துல தாலிய வாங்கிட்ட. சாமர்த்தியசாலிதான். ஆனா நடந்தது எதுவுமே அவன் கிட்ட சொல்லலையே. ஏன் சொல்லல? எதை கேக்குறீங்க அத்தை? ஓ, உனக்கு ஒண்ணும் தெரியலையாக்கும்? அம்மாடியோ, செம்ம நடிப்பு நடிக்கிறடி. அபிய பார்த்த உடனே ஓன்னு ஒப்பாரி வச்சு, என்னங்க உங்க அம்மா என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீ எல்லாத்தையும் சொல்லி இருக்கணும்ல. ஆனா நீ எதையுமே சொல்லலையே. அதான் ஏன் என்ன எதுக்குன்னு கேக்குறாங்க. கரெக்ட் தான். அவரை பார்த்ததும் அழுது எல்லாத்தையுமே சொல்லணும்னு தான் தோணுச்சு. ஓ, ஆனா நான் சொல்லல. அது தெரியுது. அதுதான் ஏன்னு கேக்குறோம். உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு நானும் ஒரு புள்ளைய சுமந்துட்டு இருக்கேன். என் புள்ளைய பத்தி நான் இப்பவே எவ்வளவு கனவும் ஆசையும் வச்சிருக்கேன் தெரியுமா? நீங்களும் அப்படிதானே உங்க பையனை பத்தி நிறைய கனவும் ஆசையும் வச்சிருப்பீங்க. உங்களையும் உங்க மகனையும் பிரிச்ச பாவம் எனக்கு வேண்டாம். அந்த பாவத்தை நானும் என் புள்ளையும் சுமக்க விரும்பல. பாருங்க அண்ணி,